ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கொயர் ரூட் கணக்கில் சில பாருங்கள். ஒவ்வொரு மாடலாக டிஎன்பிசி, டெட்டு, விஓ மற்ற குரூப் காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்கலாம். ரூட் ஆஃப் 2, அண்டர் ரூட் ஆஃப் 2, அண்டர் ரூட் ஆஃப் 2, அண்டர் ரூட் ஆஃப் 2 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி. இந்த மாடலில் நம்பர் இருந்தால் இந்த ரூட்டில் என்ன நம்பர் இருக்குதோ ரூட் இல்லாமல் வெறும் நம்பர் எழுதினா போதும். அதான் ஆன்சர். வெறும் 2ன்றது தான். அடுத்த மாடல் பாருங்கள். ரூட் ஆஃப் 3, அண்டர் 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 ரூட் ஆஃப் 3 கொஷின் மார்க். அதாவது இது கொஷின் மார்க் தான், இன்ஃபினிட்டி இல்லை. இதுக்கு என்ன பண்ணால் இங்கே 2 எழுதிக்கணும். இதை பாருங்கள், இது மாதிரி எழுதிட்டு எத்தனை டைம் 3 இருக்குது பாருங்கள், 6 டைம் இருக்குது. 6 எழுதிட்டேன். 2 எடுக்க 6னா அதனுடைய மதிப்பு எவ்வளோ? 64 பெருக்கி போட்டால். அப்போ இங்கே இருக்கிற என்ன நம்பர் கொடுத்தனா 3ன்னு எழுதிட்டு இந்த 64 அடுக்கில் பகுதியாக எழுதிட்டு 64 1 கழிங்க, மீதி 63 வரும். அதை இந்த அடுக்கில் எழுதணும். 63/64 3 அடுக்கு அப்படின்னு எழுதணும். இது ஒரு மாடல். அதே மாதிரி பாருங்கள், 3வது கணக்கு மாடல். ரூட் ஆஃப் 609 ப்ளஸ் ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் ரூட் ஆஃப் 60 ப்ளஸ் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ரூட் ஆஃப் 81 கொஷின் மார்க். இது எல்லா நம்பரும் கலந்த மாதிரி ரூட்டில் வருது. இதுக்கு நம்ம குரூப் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இவ்வளோ நேரம் போட்டு நிறுத்தலை. இந்த லாஸ்ட் நம்பரில் வர்க்கம் பார்க்கணும். 25 வருது பாருங்கள். 625 இது கிட்ட வருது. அப்போ 25 × 25 ரூட் எடுத்தால் எவ்வளோ? வெறும் 25 இப்படி ஷார்ட்டாக ட்ரிக் பண்ணி போட்டுடலாம். அதுக்கடுத்த கணக்கு பாருங்கள், மாடல் ஈஸியாக. x = கியூப் ரூட் ஆஃப் 2/3 அண்டர் ரூட் ஆஃப் 2/3 ரூட் ஆஃப் 2/3 அண்டர் ரூட் ஆஃப் 2/3 கொஷின் மார்க் கேட்டாங்க. இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வகுத்தல் போட்டுட்டு பகுதியில் முதல்ல எழுதிக்கலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 4 டைம் இருக்குது பாருங்கள். அதாவது முதல்ல 2 போட்டுக்கணும். பகுதியில் இந்த கொடுத்த நம்பர் 2 போட்டுட்டு 3 போட்டு அடுக்கல இந்த 2/3 இருக்குல்லையா, இதே மாதிரி போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது? 2/3 தான் 4 டைம் இருக்குது. 2/3 போட்டு அதனுடைய பவர் ஆஃப் பவர் 4 டைம் இருக்குது போட்டுங்க. போட்டுட்டு வகுத்தல் இந்த 3 4 டைம் போட்டு பெருக்கிறோம். 3 9 3 27 27 3 எவ்வளோ? 81. பகுதியில் 2/81 போட்டுக்கிறோம். அப்புறம் இது 3/4ன்னு இருக்குதுல, இங்கே ஒரு அடுக்கு குறைச்சி இங்கே பாருங்கள் 3/3 போட்டுக்கினேன். அப்புறம் 3/2ன்னு போட்டுக்கினேன். 3/1 3/0ன்னு குறைச்சி போட்டுக்கினேன். இங்கேருந்து ஒரு தொகுதியில் போட்டுக்கிட்டு 3/0 எதனுடைய அடுக்கு 0 வந்தால் நம்ம வேல்யூவேஷன் 1 ப்ளஸ் ஒரு 3 3 ஸ்கொயர்னால் 3 டைம் போட்டுனா 9 3 கியூப்னா 27. ஏற்கனவே சொன்னேன் 2 இதை போட்டால் 81ன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் இங்கே பாருங்கள் 2 இந்த 81 மேலே எடுத்து எழுதினாலும் சரி. இங்கே பாருங்கள் 2 போட்டு இது மேலே கூட்டினா எவ்வளோ? 40/81. அதாவது 2 40/81ன்றது இந்த கணக்கு மாடல். அடுத்த கணக்கு மாடல் பாருங்கள். x = இதே கணக்கு 2 கொடுத்து கேட்டுற மாதிரி இருக்கும். x = ரூட் ஆஃப் 63 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 63 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 63 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 63 கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லா நம்பரையும் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் முதல்ல இருக்க நம்ம 63 எடுங்க. அதை எப்படி பெருக்கி போடலாம்? 9 7 63 ப்ளஸ் குறி இருந்தால் மட்டும், ப்ளஸ் குறிக்கு மட்டும் தான் இருக்கிற 9 7 63 ப்ளஸ் குறி இருந்தால் அந்த 2 நம்பரில் எது பெருசு? 9. அப்போ x = 9ன்னு போட்டு போகிறோம். இதுக்குரிய ஆன்சர். அதுக்கடுத்து இதிலே இன்னொரு சின்ன கணக்கு மாதிரி ஒய் கொடுத்துட்டு இது மைனஸ் குறி மாற்றி கேட்குறாங்க. 63 மைனஸ் ரூட் ஆஃப் 63 மைனஸ் 2 ரூட் ஆஃப் 63 மைனஸ் ரூட் ஆஃப் 2 63 மைனஸ் 2 ரூட் ஆஃப் 63 கேட்டாங்க. இதே மாதிரி இந்த முதல் நம்பர் ரூட்டில் இருக்குது பாருங்கள் 9 7 63. இங்கே மைனஸ் குறி இருக்கிறதுனால சின்ன நம்பரே எடுத்துக்கணும். பாருங்கள் 7. இந்த 2 சேர்த்து எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு கேட்டாங்க. எக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறோம்? 9. ஒயினுடைய வேல்யூ எவ்வளோ சொன்னால் 7. அப்போ 9 2 போனால் எவ்வளோ? 7. இது மாதிரி ஸ்கொயர் ரூட் கணக்கு கேட்கலாம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.